நண்பர்களே, நான் இப்போ 2வது நாளாக அறுவடை பண்ணுறேன். இந்த தகர ஷீட்டை போட்ட அந்த காளான் ஷெட்டில் 2வது நாளாக நான் வந்து அறுவடை பண்ணுறேன். பாருங்க எப்படி க்ரோத்திங் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது 2வது நாளாக நான் அறுவடை செய்கிறேன். ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், இந்த க்ரோத்திங் நல்லா இருக்குது. இந்த ஷெட்டில் வந்து நல்லா தான் இருக்குது. அதாவது இடம் வந்து இந்த இடம் வந்து நல்லா கூலிங்கான இடத்துல வந்து வைக்கணும் இந்த தகர ஷீட்டை. ஏன்னா இப்போ விவசாயிகள் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது லாபம் கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் விவசாயிகளுக்கு மாத ஊதியெல்லாம் கிடையாது, இதில் வர லாபம் தான். அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எளிமையாக கற்றுத்தருகிறோமோ அந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து இன்னும் மேன்மேலும் உயர்வாங்க, அவங்க உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க. தயவுசெய்து இந்த உற்பத்தி நான் நல்லா செய்கிறேன், எனக்கு நல்லா வருது. நீங்கள் உங்களுக்கும் இதுமாரி செய்யணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். எங்கள் டீம் மூலியமாக உங்களுக்கு காளான் ஷெட்டை வந்து அமைச்சு உங்களுக்கு செய்கிறேன். இது 2வது நாளாக நான் அறுவடை செய்கிறேன். பாருங்க, க்ரோத்திங் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நான் வந்து காளான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன், சும்மா சாதாரணமாக செய்யலை. இது கிளாஸும் எடுத்திருக்கேன். 2வது இதில் அதுக்காக பயிற்சி பெற்றிருக்கேன். இது ஒரு உற்பத்தி வந்து நான் வந்து இதை வந்து நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன விவசாயிகள் மத்தியில் கொஞ்சம் எளிமையாக செய்யணுன்னு என்ன விருப்பம். ஒரு விவசாயிகள் வந்து அவங்க செஞ்ச உற்பத்தி வந்து அவங்களும் சாப்பிட்ணும், பிறரும் சாப்பிட்ணும், அந்தளவுக்கு உற்பத்தியை நல்லா வலுப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக தான் என்னோடய நோக்கம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த என்னோடய கருத்துக்களை பிடித்திருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. உங்களுக்கு காளான் வேணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் பதிவு செய்கிறேன். மிக்க நன்றி.